உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா? கடவுள் மீது ஒருவர் கொண்டுள்ள நம்பிக்கையின் தீவிரமும் உறுதியும் சோதனைகள் வரும்போது தெரிந்துவிடும். நான் இவ்வளவு துன்பப்படுகிறேனே, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா என்று கேட்காத சாதாரண மனித இதயங்கள் இருக்க முடியாது. கிருஷ்ணா, நீ கொடியவன். உனக்கு ஒன்று சொல்கிறேன். நீ என்னை கட்டி அணைத்து உன் திருப்பாதங்களில் அடைக்கலம் தந்தாலும் சரி, இல்லை என் காட்சிக்கு எட்டாமல் நின்று என்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, என்னை நீ என்ன செய்தாலும் நீதான் எனக்கு எல்லாம். எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை என்று ஸ்ரீ சைத்தன்யர் கூறியது போல், கடவுளை திட்டினாலும் அவரையே சார்ந்து வாழ்வது சாதாரண விஷயம் அல்ல. நரேந்திரர் என்ன செய்தார்? அவரது வாய்மொழியிலேயே இப்போது கேட்போம். இத்தனை துன்பங்களும் சோதனைகளும் வந்தபோதும் எனது ஆத்திக எண்ணம் மறையவில்லை. அதாவது கடவுள் நன்மையே செய்பவர் என்பதில் சிறிதும் சந்தேகம் எழவில்லை. காலையில் கண் விழித்ததும் இறைவனை நினைத்து அவரது திருநாமத்தை கூறியபடிதான் படுக்கையிலிருந்து எழுவேன். அதன்பின் நம்பிக்கைகளை நெஞ்சில் சுமந்தபடி வேலை தேடத் தொடங்குவேன். வழக்கம் போல் ஒரு நாள் இறைநாமத்தை உச்சரித்து கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்திருந்தேன். பக்கத்து அறையிலிருந்து அதை கேட்ட என் தாய் வெறுப்புடன், நிறுத்தடா அதை, சிறு வயதிலிருந்தே பகவான் பகவான் என்று நீயும் பல்லவி பாடி வருகிறாய். அந்த பகவான் தான் இவ்வளவு செய்து விட்டாரே, இன்னும் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறினார். அவரது வார்த்தைகள் என் நெஞ்சில் ஆழமாக தைத்தன. கடவுள் என்றொருவர் உண்மையிலேயே இருக்கிறாரா? ஒருவேளை இருந்தாலும் மனிதனின் மனம் நொந்த பிரார்த்தனைகளுக்கு செவிச்சாய்க்கிறாரா? அப்படியானால் இவ்வளவு கதறுகிறேனே, ஏன் அதற்கு எந்த பதிலும் இல்லை? நன்மை வடிவான இறைவனின் படைப்பில் இவ்வளவு தீமை எங்கிருந்து வந்தது? மங்களமயமான இறைவனின் ஆட்சியில் இவ்வளவு அமங்கலம் ஏன் என்றெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கத் தொடங்கினேன். பிறர் துன்பம் கண்டு துடித்த வித்யாசாகர் ஒருமுறை கடவுள் நன்மையே வடிவெடுத்தவர், மங்களமயமானவர் என்றால் ஏன் லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சத்தின் கோரப்பிடியில் அகப்பட்டு ஒரு வாய்ச்சோற்றிற்காக ஏன் உயிர் துறக்கிறார்கள் என்று கேட்டாரே, அந்த சொற்கள் எள்ளி நகையாடுவது போல் என் காதுகளில் எதிரொலித்தன. இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல் உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகமும் என்னுள் தலை தூக்கியது.